டெல்லி அரசை தனியார் மின் நிறுவனங்கள் பிளாக்மெயில் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தணிக்கை அறிக்கை வந்தபின் இவற்றின் ஊழல் செயல்பாடுகள் தெரியவரும் என்று கூறியுள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலின் போது ஆம் ஆத்மி கட்சியின் வாக்குறுதிகளில் மின் கட்டண குறைப்பும் இடம்பெற்றிருந்தது. ஆட்சிக்கு வந்ததும் முதல்வர் கெஜ்ரிவால் குறிப்பிட்ட யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு மட்டும் 50% மின்கட்டண குறைப்பு அறிவித்தார். இந்நிலையில் டெல்லியில் மின் விநியோகம் செய்து வரும் தனியார் நிறுவனங்களின் கணக்குகளை தணிக்கை செய்ய மத்திய தலைமை தணிக்கை அதிகாரியிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதன்படி தணிக்கைக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் டெல்லி மின் நிறுவனங்கள் தற்போது கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்நிறுவனங்களின் பாக்கி தொகை செலுத்தப்படாததால் தேசிய அனல் மின் கழகம் மின் சப்ளை துண்டிக்கப்படும் என்று அறிவித்தது. இதனால் டெல்லியில் 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு அபாயம் ஏற்பட்டுள்ளது. தனியார் மின் நிறுவனங்கள் டெல்லி அரசை பிளாக்மெயில் செய்வதாகவும் தணிக்கைக்கு பிறகு இந்நிறுவனங்களின் ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் டெல்லியில் மின் விநியோகத்தை PSES யமுனா, PSES ராஜ்தானி மற்றும் NTPL ஆகிய 3 தனியார் மின் பகிர்மான நிறுவனங்கள் மின் கட்டண உயர்வை சனிக்கிழமை முதல் அறிவித்துள்ளன. இதை டெல்லி மின்சார ஒழுங்குமுறை வாரியமும் அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.